அதாவது திருக்குறளில் வந்து பொன் எழுத்துக்கள், அதாவது வந்து முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய ஒரு இது. மருத்துவம், ஆன்மீகம், அவர் சொல்லாத பொருள் ஒன்றும் கிடையாது உலகத்தில். 133 அதிகாரத்தில் 1330 பாட்டில் உலகத்தையே அடக்கிட்டு போட்டார் 2 வரியில். அவர் சொல்லாத பொருள் ஒன்றும் கிடையாது. ஆன்மீகம், மருத்துவம், வாழ்க்கை, அது இது எல்லாம் மொத்த சட்ட திட்டம் எல்லாம் மொத்தமே அவர் சொல்லிட்டார். அதில் எடுத்த உடனே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னார். எழுத்துக்களெல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. எந்த குழந்தை எங்கே பிறந்தாலும் முதல்ல அம்மான்னு தான் அழுது. அது இங்கிலீஷ்காரன் குழந்தையாக இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கும், அரேபியாவாக இருக்கட்டும், ஆன்று எழுத்து உச்சரித்து தான் வந்து அழுது. அதுதான் அகரத்தை அடிப்படையாக கொண்டுகிறது. இந்த உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டு இயங்குறதுன்னு சொல்கிறது. ஆனால் இருபொருள் நயமாக அவங்க அப்பா பேர் பகவன், அம்மா பேர் ஆதி. ஆதி பகவன் முதற்றே உலகு, தாய் தப்பும் தான் உலகம் அப்படின்றது முக்கியமான சமாச்சாரம். அது தாய் தப்பம் தான் உலகமே. எப்படி விநாயகரும் முருகரும் வந்து மாங்கனி வாங்கிக்கின்னு சுற்றி வந்தாங்களோ, தாய் தப்பனை தானே சுற்றி வந்துட்டார் விநாயகர். இந்த வாழ்க்கையினுடைய முறைகளை அவங்க எல்லாம் வந்து அப்போ அந்த முறைப்படுத்தினது. இதெல்லாம் உங்களுக்கு பிடித்த குரல் எதாவது? எனக்கு குரல்லையே வந்து தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர் கட்டணை தூரும் அறிவு. பிடித்த குரல்னு எதுவும் சொல்ல முடியாது, அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இல்லை. அதே மாதிரி யாகா வாராயின்னு நாகாக்கா காவாக்கால் யோகாப்பர் சொல்லி இருக்கப்பட்டு அது முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். எவற்றை காக்காவிட்டாலும் நாக்கையாவது காப்பாற்ற தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன சொல்லு கூட நம்ம அதிகமாக அந்த அதாவது தீமையான சொற்களை நினைக்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. தீமை செய்தவனுக்கு நன்மையை செய், அதான் நீ செய்கிற பரிகாரம். அது நன்மை செய்தவங்களுக்கு தான் நன்மை செய்யணுன்றதில்ல, தீமை செய்தவனுக்கும் நன்மையை செய். அதுதான் திருக்குறளை சொல்கிற ஒரு முக்கியமான கருத்து. திருக்குறளில் எனக்கு பிடிச்சது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர் கட்டணை தூரும் அறிவு. இந்த அறிவு என்ன மாதிரியான அறிவுன்றார்? தொட்டனை தூரும் மாந்தர் கட்டணை தூரும் அறிவு. கட்டணை தூரும் அறிவுனா அந்த அறிவுக்கு எல்லையே கிடையாது. அறிவுக்கு எல்லையே கிடையாது. ஆசைக்கு எல்லைக்குதா? இல்லை, ஆசைக்கு எல்லையே இல்லை. அதே மாதிரி கடலுக்கு எல்லையே இல்லைன்னு சொல்கிறேன்ல, அந்த மாதிரி ஆசைக்கு எல்லையே கிடையாது. அதே மாதிரி படிக்கிறதுக்கும் எல்லையே கிடையாது. வாழ்நாள் பூரா படிக்கலாம். அதான் அந்த குறளுக்கு அர்த்தம். அது மணற்கேணியில் தோண்ட நீர் ஊறிக்கினே இருக்கும், அறிவு வளர்ச்சி அதிகமாக இருக்கும், படிக்க படிப்பு வந்துக்கினே இருக்கும். அந்த மணற்கேணி தோண்டிக்கினே இருந்தாக்கா நீர் ஊறிக்கினே இருக்கும், நீர் வந்துக்கினே இருக்கும். அதே மாதிரி நீ படிக்க அறிவு வளர்ச்சி உனக்கு நிறைய பலன் கிடைக்குன்றது தான் அது. இப்போ எவ்வளோதான் படித்தாலும் கட்டுறதுனால ஆன பையன் என்கொள் வாழறிவன் நற்றால் தொழாயிரன்றாருல. ஆனாலும் இப்போ யாருன்னா ஒருத்தர் நீ வணங்கணுன்றாரு. அதாவது வணங்கிறது தான். நான் எவ்வளோ பணம் வணங்கினாலும் தாய் தகப்பனை தான் வணங்கணுன்றேனே முதல்ல எடுத்த உடனே. நீ எதனா வணங்கு, எதனா போ, முதல்ல தாய் தகப்பனை வணங்கு. மாதா பிதா குரு தெய்வம், அப்புறம் தானே தெய்வம். தாய் தகப்பன் தான் மாதா பிதா குரு தெய்வம். அப்பா அம்மா பேச்சைனாலும் தப்பாமல் கேளு, எப்போதுமே நல்ல பேர் இருந்திடும் பாரு. எப்போதுமே நல்ல பேர் இருந்திடும் பாரு. ஐயா உட்காருங்க ஒரு நிமிஷம்.